ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த முதல் தேதியில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்களை கர்த்தருடைய தயவு கிருபையினாலே நாம் கடந்து வந்து இந்த 7வது மாதத்தில் நாம் கால் வைக்க போகிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களையும் கர்த்தர் எங்களுக்கு அற்புதமாய் நடத்தி கொடுத்தீர். ஆண்டவரே, கடந்த 2-3 மாதங்களாக ஆண்டவரே இந்த லாக்டவுன், ஆண்டவரே நாங்கள் வேலை இல்லாமல், ஆண்டவரே தொழில்களை செய்ய முடியாமல், ஊழியங்களை செய்ய முடியாமல், ஆண்டவரே கர்த்தாவே இந்திய தேசம் முழுவதுமாக வீடுகளுக்குள்ளே நாங்கள் அடைந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதில்லை. ஆண்டவரே, நாங்கள் விடுவதில்லை. எங்கள் வீடுகளுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வெகு சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப் போகிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களிலே பொருளாதாரத்தில், ஆண்டவரே குடும்ப காரியங்களில், ஆண்டவரே தொழில், ஆண்டவரே மற்ற அநேக காரியங்களே நாங்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உளைச்சல்களில் இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய மாதமாகிய ஆண்டவரே இந்த 7வது மாதத்தில் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் நடத்த போறீங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. அந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து கொள்கிற, பங்கெடுக்கிற திருச்சபையாரையும், ஆண்டவரே இணையதளத்தின் வழியாக இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே
துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லும் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. பாவ இருள் நீங்கினது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகியது. நீதியின் சூரியன் உதித்தது, என்னில் சாபத்தின் இருள் விலகினது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் உதித்தது. ஆசீர்வாத நாட்கள் வந்தது, சுகவாழ்வு என்னில் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு,
முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. பாவம் கலக்கமும் மறைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. பயமும் கலக்கமும் மறைந்தது, மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. Praise the Lord. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. Praise the Lord. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் எல்லோரும் வீடுகளில் இருந்தவனமாகவே நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்முடைய கர்த்தரை, நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். லாக்டவுனில் இருக்கீங்க, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறீங்க, வேலை இல்லாதனால சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லாதனால பணம் இல்லை, வாடகை கொடுக்க முடியல, உங்கள் உணவு தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியல, வருத்தமாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் நம்மை மிகவும் வருத்துகிறது. ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, வழியே இல்லாவிட்டாலும் கர்த்தர் வழியை திறக்கிறவராயிருக்கிறார். வழி இல்லாத இடத்தில் தேவன் வழி உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அடைபட்டு கிடக்கிறேனே, நான் எங்க போவேன், யாரிடத்துல கேட்பேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பாங்கன்னு நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லாம மந்தமா இருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வழியே இல்லாத இடத்திலும் தேவன் வழியை உண்டாக்கி தருகிறவராய் இருக்கிறார். நம்புங்க. இந்த ஆறாவது மாதம் முழுவதுமா நடத்தினார். இந்த 7வது மாதத்துல நீங்க நம்புங்க. 7வது மாதத்துல கர்த்தர் வாசல்களை திறப்பார், உதவி செய்கிற மனிதர்களை எழுப்புவார். வழி இல்லாத இடத்துல வழியே இல்லையேன்னு நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் வழியை உண்டாக்குவேன். அது யார் மூலமாவது எப்படியாவது நான் வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு இருதயத்தில் அதை உணர்ந்து நம்ம எல்லோரும் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். Praise God. Amen. Thank you Jesus. வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் அன்பு பல தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டா
வழி உண்டாக்குவார். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth may fail, but His word will still remain. He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எனக்கு எப்படி வழியை உண்டாக்க முடியும்? என்னுடைய சூழ்நிலைகள் தான் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த அடைக்கப்பட்ட நிலையில் எப்படி எனக்கு வழியை உண்டாக்குவார்? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குகிறார். ஆனா உங்க கண்ணு வேணா அதை பார்க்க முடியாம இருக்கலாம், உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக புதிய வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நம்புங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகாரத்தை கொடுப்பார், பண தேவைகளை சந்திப்பார். நீங்க வாடகை நிச்சயமா கொடுப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிப்பார். கர்த்தர் கொடுக்கிற உதவி செய்கிற மனிதர்களை கர்த்தர் உங்களுக்காக எழுப்புவார். Praise God. Thank you Jesus. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 7வது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக நாங்கள் அல்ல, எங்க பலத்துல அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பலத்துல நாங்க ஓட போறோம். நீர் எங்களை நடத்த போகிறீர். நீர் எங்களுக்கு முன்பாய் போய் ஆண்டவரே எங்களுடைய தடைகள் எல்லாம், எங்களுக்கு முன்பாய் இருக்கிற தடைகளை எல்லாம் ஆண்டவரை நொறுக்கி போட போகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய வாசல்களை திறக்க போகிறீர். அற்புதமான விதத்தில் எங்களை நடத்த போகிறீர். இந்த ஆண்டவரே 7வது மாதமாகிய ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தில் எங்களுக்கு நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுக்க நீர் வல்லமை உள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல எங்களை யாவரையும் தாழ்த்துகிறோம். அப்போஸ்தலர் ஐக்கிய சபையின் மக்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருவிருந்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். திருவிருந்திற்காக நம்ம எல்லோரும் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற, இதை எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதை கர்த்தர் விசுவாசிக்கிற ஆண்டவரை திருச்சபைக்கின்ற நீர் ஏற்படுத்தினீர். இந்த காலவெளியில இந்த திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய தகுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி கிருபையினால எங்களை தகுதிப்படுத்தி இருக்கீங்க
ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இதுக்குன்னே நீங்க தகுதிப்படுத்தினபடினாலே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடும் நன்றி உள்ள இருதயத்தோடும் ஆண்டவரே இதை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள போகிறோம், எடுத்துக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த திருவிருந்தை கர்த்தர் தம்முடையவர்களுக்காக ஏற்படுத்தினார். அந்த திருவிருந்தை தான் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் யாவரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் தேதியில் இந்த திருவிருந்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த திருவிருந்தில் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் கரங்களில் வைத்திருக்கிற அப்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அப்பம் உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதே போல கர்த்தாவே, இந்த எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த ரசத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திராட்சை ரசம் உம்முடைய இரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிற, உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற இந்த அருட்சாதனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில இதை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் எல்லோரும் அப்பத்தை புசிப்போம். அவர் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய பாத்திரத்திலே நாம் எல்லோரும் பானம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த முதல் தேதியில இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே நீர் நோக்கத்தோடு ஏற்படுத்தின ஒரு திருவிருந்து. ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் மூலமாக எங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரோ, எதையெல்லாம் எங்களுக்கு கொடுப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரோ, எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு, சபையாருக்கு வெளிப்படுத்தும்படியாக, கொடுக்கும்படியாக ஆண்டவரே, இதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே குடும்பத்தில் வந்து பலிக்க பண்ணும்படியாக, இதனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே தவறாமல் நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக எங்களை நடத்தி சொல்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பணிவாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் யூடியூப்லேயே வரும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை நீங்கள் கீழே வருகிற அந்த லைட் ஆஃப் லைஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம், உங்கள் காணிக்கைகளை அதில் டெபாசிட் பண்ணலாம். அதே போல் கூகுள் பேயும் இருக்கிறது. கூகுள் பே அக்கௌண்ட்டும் கீழே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கூகுள் பேயில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் செலுத்தலாம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் தொலைபேசியிலே எங்களோடு பேசுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை
இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லோரும் வாசிப்போம். முதலாவது நான் வாசிக்கிறேன், அதற்கடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். ஐசாயா சாப்டர் 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இப்போ நான் வாசிக்கும் போது என்னோடு சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்துவேன் என்றும் மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்றும் எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவீர் என்றும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகள் வல்லமை உள்ளது, மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒளியாது. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைக்காய், இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று முதலாவது நாம் பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? The Lord shall guide you continually அப்படின்னு இருக்கு. The Message Bible அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிளில் இந்த முதல் பகுதி எப்படி வருது அப்படின்னா, I will always show you where to go. நீ எங்கே போகணும்னு நான் என்ன சொல்லுவேன்? நானே உனக்கு சொல்லுவேன். அப்போது the Lord shall guide you continuously அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் உங்களை அழைத்த நாளிலிருந்து உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். இன்னைக்கு வரலாம் அவர் நடத்தி இருக்கிறார், இனியும் அவர் நடத்துவார். எப்படி நடத்துறாரு? மகா வறட்சியான காலத்தில் கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுவார். அதான் சொல்றாரு, the Lord shall guide you continually. இன்னொரு வெர்ஷன்ல I will always show you where to go. எங்கே போகணும்னு நான் சொல்லுவேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படிலாம் ஒரு சூழ்நிலைகளில், ஒரு நம்ம சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத நேரத்தில் மந்தமாக இருக்குது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா, ஏன் நம்ம சூழ்நிலைகள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தார்னா ஏன் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படலை, நாம் ஏன் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறோம் என்று சொல்லி பலர் உங்களில் நீங்கள் நினைக்கலாம். இந்த மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம், மனுஷன் எப்பவுமே மாறக்கூடியவன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு மாறிடுவான். இது மனுஷனுடைய தன்மை. தான் கர்த்தர் சொல்றாரு 118 சங்கீதத்தில், மனுஷன் மேலே, அதாவது மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்பதை பார்க்கலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது நல்லது உனக்கு. ஏன்னா மனுஷன் அவ்வப்போது மாறுகிற தன்மை உள்ளவன் இல்லையா? இன்னொரு வசனத்தில் சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள ஒருவன் மேலேயும் நீ நம்பிக்கை வைக்காத. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, நம்பிக்கை வைக்காத. இப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியவன், மாறக்கூடிய தன்மை உள்ளவன். ஆனா தேவன் என்றைக்கும் மாறாதவர். நாகம்னு சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் மாறவே மாட்டாரு. நான் சொல்றேன், கர்த்தர் மாறணும்னு நினைச்சா கூட அவரால் மாற முடியாது. ஏன்னா அவர் மாறிட்டார்னா மற்ற இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம நம்ப முடியாது. நம்பிக்கையற்றவர்களாக போயிடுவோம் நம்ம. அதாவது நம்புகிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நம்ம. அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவரை விசுவாசிக்கிறார்கள். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நித்தமும் உங்களை நடத்துகிறவர். அவர் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களை ரட்சித்த நாள் முதற்கொண்டு
இன்றைக்கு வரலும் கர்த்தர் உங்களை எல்லா காலங்களிலும் அவர் உங்களை அற்புதமாக நடத்தியிருக்கிறார். இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று வந்துருச்சு. கொள்ளை நோய் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்காத ஒன்று வந்துருச்சு. ஆனால் வேதத்துலையும் இப்படி வரும்னு சொல்லியிருக்குது. ஆனால் அப்படிலாம் சொல்லியிருக்கிற கர்த்தர் இப்படி கடைசி காலத்திற்குரிய அறிகுறிகள் வரும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார், நிச்சயமாக நம்மை நடத்துவார். மோசே ஜனங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு மோசேயினுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவா காலேப் போன்றவரெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய லீடரே தலை போயிடுச்சு, ஒரு பெரிய பெரிய தலைவரே போயிட்டாரு. இப்போ யார் நம்ம நடத்துறது? யார் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டு நம்ம வழி நடத்துறது யார்? சோர்வு மக்களுக்குள்ள. ஏன் யோசுவா காலேபுக்குள்ளே ஒரு சோர்வு. நம்மெல்லாம் இத்தனை வருஷம் வழி நடத்தின, 40 வருஷம் நம்மை வழி நடத்தின நம்முடைய தலைவர் போயிட்டார அப்படிங்கிற ஒரு சோர்வு அவங்களுக்குள்ளேயும் இருந்தது பாருங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய உள்ளங்களை பார்த்தார், சோர்வுகளை கர்த்தர் கண்டார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை மோசே உயிரோடு இருக்கும் போதே அதை மோசேனிடத்திலிருந்து யோசுவா கர்த்தர் மாற்றிட்டார். இப்போது யோசுவா தான் மோசே இருக்க வேண்டிய இடத்துல யோசுவா தான் இருந்து மக்களை நடத்தணும். இப்போ யோசுவாவும் சோர்ந்த நிலையில் இருக்கிறான். இப்போ கர்த்தர் யோசுவாவோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பயப்படாத, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய உயிர் உள்ள நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பவும் ஒருவனு உனக்கு இருக்க மாட்டான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கடுத்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமாறு, பலங்கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை நடத்துவேன். மோசேக்கு நான் என்ன சொன்னனோ, எந்த தேசத்தை தருவேன்னு சொன்னனோ அதே தேசத்தை நான் உன் கையில் கொடுப்பேன். நீ அந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கிடுவாய். தைரியமாறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த யோசுவா அதற்கடுத்து இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற உடனே, இப்போ நீங்கள் கூட வாக்கு தத்தத்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? வாக்கு தத்தத்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் அவன் கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் பேசின இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலக வேண்டாம், உன் இருதயத்தை விட்டு விலக வேண்டாம், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, நான் தான் எல்லாமே. இப்போ அந்த வார்த்தை என்ன பண்ணா, அவன் அந்த வார்த்தையை மட்டும் நம்பினான். சூழ்நிலையை நம்பலை. அவன் கடந்து போகும்போது சில நேரங்களில் தோல்விகளை பார்த்தான். சில நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பலியானார்கள், எதிரிகள் ஜெயிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிலாம் அவன் சூழ்நிலையை பார்த்தான். அந்த நேரத்திலும் கூட யோசுவா ஒரு துளி அளவு கூட அவன் கர்த்தர் சொன்னதை மறக்கலை, தன் இருதயத்தில் வைத்திருந்தான். சொன்னதை வாயில சொன்னான். இந்த அளவில் அவன் இருதயத்தில் வசனத்தை வைத்து அவன் 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 ஜெயிக்கிறதுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்து இஸ்ரவேல் மக்களுக்கு அதை பங்கிடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அவன் திறமையும் இல்லை, அவனுடைய ஞானமோ திறமையோ அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான் அவன் ஜெயிச்சதுக்கு காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். அதான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொன்னார் இல்லையா, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், ஆகவே நீ பயப்படாத, பலம் கொண்டு திடமனதா என்று சொன்னார்ல. அன்னையிலிருந்து அவன் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார்னு தான் நினச்சி யுத்தம் பண்ணான். கர்த்தர் இருக்கிறான்னு நினச்சிட்டு தான் அவன் வாள் எடுத்தான். கர்த்தர் இருக்கிறார்ன்ற எண்ணத்தில் தான் அவன் போருக்கே போனான், சண்டைக்கு போனான், யுத்தத்துக்கு போனான். கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை சேனைகள் வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா சேனைகளை ஜெயிக்கிறவர் கர்த்தர், அவர் என்னோட கூட இருக்கிறேன் இருக்கிறார். இப்போ என்னோட கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு கானான் தேசத்தையே இஸ்ரேல் மக்களுக்கு ஜனங்களுக்கு பங்கிடுகிறவனாக இருந்தான். அப்போ விசுவாசம் தான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறேங்க, இந்த லாக்டவுனில்
சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கிச்சன் ரூமில் இருக்கிற குறைய அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதை அப்படியே விட்டுற மாட்டார். அவர் ஆகாரம் இல்லாத இந்த சூழ்நிலையில் உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். பணம் இல்லாத சூழ்நிலையில் அப்படியே விட்டுற மாட்டார். வாடகை கொடுக்க முடியல விட்டுற மாட்டார். பில் எந்த பில்லையும் பே பண்ண முடியல விட்டுற மாட்டார். நான் சொல்கிறேன், கர்த்தர் அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசுவாவோட மாத்திரம் இல்லைங்க, இந்த காலைவெளியில் என்னோடு உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவன் மாறாதவர், வார்த்தை மாறாது. சொன்ன வார்த்தையின்படியே இப்போ இந்த நிமிஷத்தில் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். காரியங்கள் மந்தமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், டிவியில் வர்ற செய்திகள்லாம் நமக்கு ஒரு மாதிரி சாதகமில்லாத செய்திகளாக இருக்கலாம். எதையுமே பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, உலகம் சொல்கிறத பார்க்காதீங்க, டிவி சொல்கிறத பார்க்காதீங்க, உங்கள் கர்த்தர் சொல்கிறத பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ கர்த்தர் இந்த ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதில் நித்தமும் நடத்துவேன்னு சொன்னார். நித்தமும் அவர் நடத்துகிறவர். அதுக்கடுத்து மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை திருப்திப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வறட்சினா, மகா வறட்சினா என்னது? தண்ணி இருக்காது, உணவு இருக்காது, தேவையான பொருள் இருக்காது, மனுஷனும் சரி சகல உயிரினங்களும் சரி தங்களுடைய தேவைகளே சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிற அதிருப்தியான ஒரு சூழ்நிலை. அது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, வறண்ட நிலை, தேவைகளை மனுஷன் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒருவன் இன்னொருவனுக்கு கொடுத்து கூட உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சூழ்நிலை அது. அப்போ இப்படிப்பட்ட வறண்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை திருப்தி ஆக்குவாராம், திருப்திப்படுத்துவேன்றார். தமிழில் பார்க்கும்போது திருப்திப்படுத்துவேன்றார், அதாவது உன்னுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துவேன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் மற்ற பைபிள்லாம் வந்துட்டு அந்த ஆத்துமான்ற ஒரு அந்த வேர்டு வரல. ஒன்றை திருப்திப்படுத்துவேன்றார். பஞ்ச காலமாக இருக்கட்டும், அது இல்லாமையின் காலமாக இருக்கட்டும், அது எம்டினஸாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் உன்னை நான் திருப்திப்படுத்துவேன்றார். அப்படி இருக்குது சில மொழிபெயர்ப்பில். ஆக ஒரு மனுஷன் எடுத்துக்கங்க, மனுஷன் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவன் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மனுஷன் வாழ்க்கையில் யாருமே, மனுஷர்கள் மத்தியில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது, அவன்கிட்ட பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு திராணி இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்குது, அப்படின்னா தான் அவன் உதவியே செய்ய முடியும். இப்போது அவனுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவன் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவன்கிட்ட இல்லையே, இருந்தால் தானே உதவி செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தர் வந்து போதுமானதுக்கும் அதிகமான கர்த்தர், அதிகமான தேவன். அவர் வந்து குறைச்சல் உள்ள தேவன் இல்லையாது. எதுலையுமே அவர் குறைச்சலே இல்லைங்க. எதுலையுமே நீங்கள் அவரை குறைச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட குறைவே இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் உயர்ந்தவர். அவர்கிட்ட வந்து எதுவுமே குறைவா இல்லை. இல்லை இது மாதிரி ஒரு லாக்டவுனில் நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டீங்க வீட்டுக்குள்ளே, ஏதோ ஒரு நாட்டுக்குன்னா பரவாயில்ல, உலகமே லாக்டவுனில் உட்காந்துருக்கீங்க, ஏதோ இந்தியா மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பாண்டிச்சேரி மட்டும் இருந்ததுன்னா நான் ஏதோ பரவாயில்ல செஞ்சிருவேன், நான் உதவி செஞ்சிருவேன். உலகமே லாக்டவுனில் இருக்கும்போது நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஏன்ட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை கர்த்தர். அவர்கிட்ட எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். 2 மீனும் 5 அப்பமும் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். மீதம் கூட 12 கூட நிறைய எடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர். அதான் போதுமானதுக்கு அதிகமான தேவன். அவர்கிட்ட குறைவே இல்லை. அவர்கிட்ட இந்த உலகம் மாதிரி இனி இந்த 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 நம்ம வாழுகிற இந்த உலகம் மாதிரி 10 உலகம் சேர்ந்து கேட்டாலும் அவர் கொடுப்பார். இனி எத்தனை உலகம் சேர்ந்து கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் குறைவே இல்லாத கர்த்தர். குறைவே இல்லை அவர்கிட்ட. எவ்வளவு வேணாலும் கொடுப்பார், எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்களும் தாராளமாக கேட்கலாம். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்கிறாரு, வறட்சியான காலத்திலும் கூட நான் உன்னை திருப்தியாக்க முடியும். மனுஷர்கள் வந்து இருந்தால், நல்ல சூழ்நிலை இருந்தால் அப்போ தான் ஹெல்ப் பண்ண முடியும், அப்போ தான் கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் பஞ்ச காலத்திலையும் கூட, 10 காலத்திலையும் கூட, 100 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 காலத்தி
அவர் நம்மை போஷிக்க, நம் ஆத்மாவை திருப்திப்படுத்த, நம்முடைய தேவைகள் சந்திக்க அவர் போதுமானதுக்கும் அதிகமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டா பாருங்க, ஆபிரகாம் ஒரு உதாரணமாக சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை அழைச்சாரு. அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அதற்கடுத்து கீழே வருகிற போது கீழ் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ நிற்கிற இந்த தேசத்தையும் உனக்கு கொடுப்பேன்றார். நீ நிற்கிற இந்த தேசத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றார். இப்போ பாருங்க, இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தரால் அழைக்கப்பட்ட உடனே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இப்போ வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இப்போ இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இவன் கானான் தேசத்தில் தேவன் இவனை கூட கானான் தேசத்தில் வச்சிருக்கிறார். எங்கேருந்து அவன் அழைத்துட்டு வந்தார்? ஆரானில் இருக்கிற இவனை அழைக்கிறார். ஆரானில் தன் தகப்பன் வீட்டோடு இருக்கிற ஆபிரகாமை அழைத்து கானான் தேசத்தை கொண்டு வர்றார். கானான் தேசத்தில் வரும்பொழுது அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரனாக மாத்துறாரு. இப்போ வாக்கு தத்தத்தை பெற்றவனா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கான். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ அவன் இருக்கிற தேசம் பஞ்சமாயிடுச்சு, பஞ்ச தேசமாகி போச்சு. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்று வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிற ஆள் இப்போ பஞ்ச தேசத்தில் இருக்கிறான். இப்போ பஞ்ச தேசத்தில் இருக்கிறான். இப்போ பஞ்ச தேசம்னு சொல்லும்போது அங்கே அவனுக்கு இப்போ பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுது, உணவு தட்டுப்பாடு ஏற்படுது, விளைச்சல் இல்லை, தேசம் வறண்டு போயிடுச்சு, ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை, மனுஷனுக்கும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ எல்லாரும் எல்லாம் கிளம்பி இது எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. இப்போ இவனும் அப்படிப்பட்ட பஞ்ச தேசத்தில் இருக்கிறான். அவனை கர்த்தர் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்கிற தேசம் பஞ்சமாயிடுச்சு. இப்போ கர்த்தர் அவனை விட்டுருவாரா? நான் சொல்லுகிறேன், அவன் ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு தன்னுடைய இனங்களை விட்டு உறவினர்களை விட்டு அவன் தேவன் சொன்னபடியே வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தான், விசுவாசித்தான், இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவனை கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? பஞ்சதேசத்தில் அவனை போஷிக்காமல் விட்டுருவாரா? அவரை பட்டினி போட்டுருவாரா? நிச்சயமாக போட மாட்டார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நிச்சயமாக கர்த்தர் பட்டினி போட மாட்டார். நிச்சயமாக உங்களை இதே நிலைமையில் விட்டுற மாட்டார். கர்த்தர் யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனும் பட்னியாக இருக்க மாட்டான். விசுவாசிக்கிற எவனும் பட்னியா இருக்க மாட்டான், இருக்க முடியாது. ஏன்னா இருக்க விட மாட்டார் அவர். விசுவாசித்து ஒருத்தன் கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு நோக்கி பார்த்துட்டான்னா அவனை பட்டினியை படுக்க விட மாட்டார். அவன் பட்டினியை போய் படுக்க மாட்டான். அவன் விசுவாசிக்கிறவனை பார்த்து சொல்கிறேன், விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாச வீண் போகாது. நீங்கள் பட்டினியாக படுக்க மாட்டீங்க. நீங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை பட்டினியாக படுக்கவே மாட்டீங்க. கர்த்தர் இந்த கொள்ளை நோயின் காலத்திலும், இந்த லாக்டவுன் காலத்திலும், இந்த பொருளாதார சீரழிவுகள், பொருளாதார மந்தமான நிலையிலும் கூட கர்த்தர் உங்களை சாப்பிட வச்சு தான் படுக்க வைப்பார். அதுக்கு யாரை கொண்டும் பயன்படுத்துவார், அதுக்கு யாரை வேணாலும் பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆபிரகாம். இவனை பட்டினியாக வைக்க மாட்டார். ஏன்னா தேவனை விசுவாசித்து குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான். தேசத்தில் பஞ்சம் இருக்குது, ஆனால் அந்த பஞ்சம் இவனை பாதிக்காது. இவன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, இவன் மேலே தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குது. ஆகவே இவனுடைய குடும்பத்தார்களையும் இவனை சார்ந்தவர்களையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார், அங்கே பசியோடு விட மாட்டார். பாருங்க, மறுபடியும் ஏசாயா 58க்கு போவோம். அங்கே ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 58:11 ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அதுக்கடுத்து இந்த மெசேஜ் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? ஐ வில் ஆல்வேஸ் ஷோ யூ வேர் டு கோ.
நீ எங்கே போகணும்னு நான் என்ன சொல்லுவேன். பஞ்ச காலத்திலும் வறட்சியான காலத்திலும் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்னை விசுவாசிக்கிற, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நான் உன்னை நித்தமும் ரட்சிக்கப்பட்ட காலத்திலேருந்து நான் தான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்தி கொண்டு வர்றேன். இப்போ பஞ்ச காலத்திலும் கூட நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கரெக்டாக செய்யும் பொழுது நிச்சயமாக நீ பட்னியாக இருக்க மாட்ட, நீ திருப்தி உள்ளவனாக இருப்ப. என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாக்குத்தத்தங்களுக்குரிய மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு அந்த முதல் வசனத்தில், நித்தமும் உன்னை நடத்தினா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நம்ம செய்யணும். அவர் எப்படி நம்ம கைட் பண்ணுறாரோ அப்படி தான் நம்ம போகணும். இன்னொரு ஆங்கில பைபிளில் சொல்லியிருக்கு, the Lord shall guide thee continually. NIV சொல்கிறாரு, the Lord shall guide thee continually. அதாவது இந்த கர்த்தர் உன்னை கண்டினியூவாக அவர் உன்னை கைட் பண்ணுவார். கைட் பண்ணுறதுன்னா எப்படி? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடத்துறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் அமருங்க, வேதத்தை வாசிங்க, செபியுங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த லாக்டவுனில், இந்த இல்லாத நேரத்தில், பொருளாதார கஷ்டமான நேரத்தில், உங்களுடைய பண தேவைகளை சந்திக்க முடியாத இருக்கிற அந்த சூழ்நிலையில், வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில், வேலைக்கு போக முடியாமல் இப்படி ஒரு பலவிதமான சூழ்நிலையில் சிக்கி கிடக்கிற உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து செபித்து அவருடைய நேரத்தில், அவருடைய சமூகத்தில் நேரத்தை எடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு சொல்வார், கைட் பண்ணுவார். இதை செய், இதை செய்யாத, இப்படி போகாதன்னு அவர் கைட் பண்ணுவார். அதான் கைட் பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. The Lord shall guide thee continually. தொடர்ந்து உங்களை கைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுனில் ஒவ்வொரு நாளும் அவர் கைட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாள் ஆகாரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாள் தேவைகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார். கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆபிரகாம் பஞ்சதேசத்தில் சிக்கியிருக்கிறான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள், வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன். இப்போ பஞ்சத்தில் இருக்கிறான். விட்டுருவாரான்னு கேட்குறேன் உங்களை பார்த்து. விட மாட்டாருங்க. அவனையும் கைட் பண்ணுறாரு. எப்பவும் நான் எங்கே போக சொல்கிறேன்னு அங்கே போ. அங்கே. இப்போ ஆபிரகாம் எங்கே போக சொல்கிறாரு? பஞ்சகாலம், கஷ்டமாக இருக்குது, வறட்சியாக இருக்குது. இப்போ கர்த்தர் அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொடுக்குறார். எகிப்துக்கு போ. எங்கே போகணுமா? எகிப்துக்கு போகும்படியான ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அதை வாசிங்க. ஆதியாமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. அவனை யார் நடத்தினது? ஆரான்லேருந்து இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அவனே வரலங்க. இவர் கூப்பிட்டார். யாரு? கர்த்தர் கூப்பிட்டார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டுட்டு நான் அழைக்கிறேன், அழைப்பை ஏற்றுக்கொண்டு வான்னு சொன்னார். இவர் அழைத்தார். இப்போ இவர் அழைத்த உடனே அந்த அழைப்பை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட அவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான் ஜேர்னியை? ஆரான்லேருந்து புறப்பட்டான். இப்போ கானானுக்கு வந்திருக்கிறான். கானானில் இப்போ வாக்குத்தத்தத்தை தான் பெற்றுக்கொண்டு அவன் வாக்குத்தத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான், கர்த்தருடைய ஆளாக இருக்கிறான். இப்போ கானானில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்ச தேசத்திலிருந்து நகர்த்தி இப்போ எங்கே போகும்படி அவர் நடத்துகிறாரு? எகிப்துக்கு போ. இங்கேருந்து கானான் தேசத்துலேருந்து இப்போ எங்கே போ? எகிப்துக்கு போன்னு சொல்லி அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறார். அப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தான் இப்போவும் அவனை கர்த்தர் தான் நடத்துகிறார். நம்ம நினைக்கலாம் பஞ்சன்றதுனால அவன் என்ன பண்ணான், அவன் நான் எகிப்துக்கு போகிறேன்னு சொல்லி அவனே போயிட்டான். அப்படி இல்லை. வீட்டிலேருந்து அவன் புறப்படும் போது அவனே புறப்படல, கர்த்தர் தான் அவனை கர்த்தர் தான் அவனை நடத்தினார். அங்கேயும் ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு இருக்கான் கொஞ்ச நாள். அப்பவும் அவர் தான் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நடத்துகிறாரு. இப்போ கானான் தேசத்தில் பஞ்சம் வந்தவுடனே, இப்போ பஞ்சம் வந்த பிறகும் அவனை எங்கே எப்படி நடத்தணும், எப்படி அவனை தேவையை சந்தித்து அவனுடைய ஆத்மாவை எப்படி திருப்திப்படுத்தணுன்ற விதத்தில் கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆகவே அவர் என்ன செய்கிறாரு? எகிப்துக்கு போகக்கூடிய எண்ணத்தை கொடுக்குறார்.
எகிப்துக்கு போகக்கூடிய எண்ணத்தை கொடுத்த உடனே அந்த எண்ணம் வருது அவனுக்குள்ள. எகிப்துக்கு போ, எகிப்துக்கு புறப்பட்டு போ, எகிப்துக்கு புறப்பட்டு போன்ற எண்ணம் வருது. எகிப்துக்கு போகணுன்ற எண்ணம் வருது. உடனே என்ன பண்ணுறான், டிசைட் பண்ணுறான், சரி நம்ம எல்லாம் சேர்ந்து எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு எகிப்துக்கு போகிறாங்க. இவன் போய் எகிப்துக்குள்ளே உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்வோனுக்கு அந்த தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்திரீ வருகிறாள் நம்முடைய தேசத்துக்கு அப்படின்னு போய் பார்வோன்னு சொன்னோன்னே அவன் என்ன சொல்கிறான், அந்த ஸ்திரியை அப்போ கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா, இவன் என்ன என்னுடைய சகோதரின்னு சொன்னதுனால இவன் என்ன பண்ணுறாங்க, கூட்டி கொண்டு போய் அரண்மனையில் விட்டுறாங்க. அரண்மனையில் விட்ட பிறகு பார்வோனே என்ன பண்ணுறான், அவன் அண்ணன் தானே, அவனை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்முடைய மச்சான் ஆக்கிடலாம், நம்ம சொந்தக்காரன் ஆக்கிடலாம், நம்ம என்ன இவனை நம்ம தேசத்துக்குள்ளே ஒரு பகுதியில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆடு மாடுகள், குதிரை, ஒட்டகங்கள், வெள்ளி, பொண்ணு, வேலைக்கார ஆட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. அவன் வெளியில் தன் மனைவியை விட்டுட்டு வெளியில் புலம்பிக்கிட்டு, ஐயோ உள்ளே போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே என்னமோ ஏதோ நம்ம பயந்துட்டு இருக்கிறான். ஒருவேளை எனக்கும் ஒரு வேளை உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ, பங்கம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. பஞ்ச தேசத்தில் இருந்தவனை எகிப்து தேசத்துக்கு போகும்படியான எண்ணத்தை கொடுத்து எகிப்து தேசத்தில் அவன் போன பிறகு என்ன கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க. கர்த்தர் அதாவது எகிப்து தேசத்துக்கு ஆண்டவர் போக முடியாது ஏவினதை எதுக்காகனா, அங்கே இருக்கு, பஞ்ச தேசத்தில் இல்லை, அங்கே இருக்கு. இங்கே தண்ணி இல்லை, அங்கே தண்ணி இருக்கு. இங்கே உணவுலாம் இல்லை, அங்கே உணவு இருக்குது. இங்கே வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, வறண்டு போய் கிடக்குது. அங்கே வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, விலையேறப்பட்ட முத்துக்கள் எல்லாம் எகிப்தில் குவிச்சு கிடக்குது, நிறையா இருக்குது. இப்போது கர்த்தர் இல்லாத இடத்துலேருந்து இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய், அதுவும் இல்லாமல் கானான் தேசத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இது மாதிரி குடிபெயர்ந்து போயிருப்பாங்க. அத்தனை பேருக்கு இல்லை, போனவெல்லாம் சாப்பிட்டா அங்கே தங்கியிருந்தான், வேலை செஞ்சாங்க, பொழைச்சா, மறுபடி கானான் தேசத்தில் மழை இதை பெஞ்சு கொஞ்சம் தழுத்த உடனே மறுபடியும் வந்திருப்பான் அந்த கானான் தேசத்தில் உள்ளவங்க மற்ற ஆளுலாம். ஆனால் இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி, தன்னுடைய தன்னோடு உள்ளவர்களோடு கூட அங்கே போன போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாமுடைய மனைவியை அரண்மனைக்குள்ள ராஜா கூட்டி கொண்டு வர சொல்கிறார். அங்கே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் ஒரு தப்பான திட்டம் வச்சிருக்கிறாரு. இப்போ கர்த்தர் அந்த பார்வோனுடைய உள்ளத்தில் பேசும் பொழுது அவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் அள்ளி ஆபிரகாம் கொடுத்தான். ஆதியாகமம் 12:16 வாசிங்க. இந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராளை அவன் தன் அரண்மனைக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவள் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய அளவில் கொடுக்குறான். என்னென்ன கொடுத்தான்னு பாருங்க. என்னென்ன கொடுத்தான்? அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. நிறைய கொடுக்குறான், எக்கச்சக்கமா. அப்போ கர்த்தர் அதை கொடுக்க வைக்கிறார். கர்த்தர் கொடுக்க வைக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஏன் அவனை பஞ்ச தேசத்துலேருந்து அங்கே கொண்டு போனார்னா, பஞ்ச தேசத்தில் வறட்சியாக இருந்தது, அங்கே எதுவும் தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, இல்லாமல் இருந்தது, குறைச்சல் இருந்தது. ஆகவே இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் நகர்த்தி கொண்டு போகிறான். கொண்டு போய் அவன் உள்ளத்தில் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்து சாராள் நிமித்தமாக அநேகம் அவன் கொடுக்குறான், ஆபிரகாமுக்கு கொடுக்குறான். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணார், சாராள் மேலே கை வைக்கக்கூடாத அளவுக்கு ராஜாவுக்கு அங்கே சொப்பனத்தினால எச்சரிப்பை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார், சாராளையும் வெளியே கொண்டு வந்தார். அதே போல் அந்த பார்வோன் என்னென்ன ஆபிரகாம் கொடுத்தானோ எல்லாவற்றையும் பார்வோன் ஆபிரகாம்கிட்ட ஒப்பு கொடுத்து, வேலைக்காரிகளையும் கொடுத்து, வேலைக்காரர்களுக்கு கொடுத்து, இனியும் வெள்ளியும் பொண்ணெல்லாம் சேர்த்து கொடுத்து அவனை எகிப்தை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டான். ஒரு ஜேர்னி தான். பஞ்சதேசத்துலேருந்து எகிப்துக்கு போய் ஒரு ஜேர்னி போயிட்டு திரும்பி வரும்போது பெரிய பணக்காரன் ஆகிட்டான். வேதவசனம் சொல்லுது 13 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிட்டான். பஞ்ச தேசத்தில் இருந்தவனை கொண்டு போய் எங்க மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் எங்க இருக்குதோ, எங்க ஆஸ்தி இருக்குதோ அந்த இடத்துக்கு இவனை நகர்த்தி கொண்டு போய் இவனை எவன்கிட்ட இருக்கோ அவனை கொடுக்க வச்சு, இவன் கேட்கல, பிச்சை கேட்குற மாதிரி கேட்கல, இவன் பாட்டுக்கு இவன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தான் ஆபிரகாம். இவன் யார்ட்டையும் போய் கேட்கல, இந்த மாதிரி அங்கே பஞ்சங்க இங்கே வந்தோம் அதனால ஏதோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நோ, ஆசீர்வதிக்கப்பட்டவன், வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது கை நீட்டுறதுக்கு. இன்றைக்கும் பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், மறுபுறப்படைந்தவர்கள், தேவனுடைய ஜனங்கள் எவங்கிட்ட போய் கையை நீட்டக்கூடாது. நான் சொல்கிறேன், கையை நீட்டக்கூடாது. லாக்டவுனில் கூட உங்களுக்கு பசி இருக்கலாம், உங்களுக்கு பட்னியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் முழு வயிறு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு அரை வயிறு சோறு சாப்பிட்லாம், பரவாயில்ல நான் சொல்கிறேன். ஆனால் கை நீட்டாதீங்க, யார்ட்டையும் போய் கை நீட்டாதீங்க, யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னார், நீ பஞ்சதேசத்துலேருந்து மூவ் ஆகி நீ பெயர்ந்து எகிப்துக்கு போன்னு சொன்னார் இல்லையா, அதை கரெக்டாக செஞ்சான். அந்த எண்ணத்தை கொடுத்த உடனே கரெக்டாக டிசைட் பண்ணி எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போன இடத்துல கர்த்தர் எவங்கிட்ட இருந்துச்சோ அவன் உள்ளத்தில் பேசி கொடுக்க வைத்தார். நான் சொல்கிறேன் பாருங்க, லாக்டவுனில் இருக்கிறீங்க, வேலை இல்லை, பணம், அதனால் சம்பளம் வரல, ஆகவே நீங்கள் வாடகை கொடுக்க முடியல, நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பில் கட்ட முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்படி ஒரு லாக்டவுனில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. நீங்கள் இந்த இந்திய தேசமே, உலகமே அப்படிப்பட்ட ஒரு லாக்டவுனில் தான் இருக்கணும். அப்போது அப்படி ஒரு நேரத்திலும் கூட என்கிட்ட இல்லையே, யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட தான் இல்லை, ஆனால் உலகத்தில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நீங்கள், ஒரு இந்தியனாக இருக்கிற நீங்கள், இந்தியாவில், அதாவது உங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் வீட்டில் கிச்சனில் இல்லை, உங்கள் பாக்கெட்டில் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட இப்போ உங்கள் வீட்டில் ஸ்டாக் இல்லை. நான் சொல்கிறேன், இந்திய தேசத்தில் எல்லா வளமும் இருக்குது, வெள்ளியும் விளையுது, பொண்ணும் விளையுது, அங்கே எண்ணெயும் எடுக்கிறாங்க, அங்கே எல்லா நெல்லும் விளையுது, எல்லா விளைச்சலும் இருக்குது, நல்லா விளைஞ்சிருக்குது. கடந்த காலத்துலலாம் சொல்கிறாங்க நல்லா விளைஞ்சிருக்குதுங்க. இந்திய தேசத்தில் குறைவில்லை, எல்லாமே இருக்குது. ஏன் இந்தியர்கள்ட்ட எத்தனையோ மனிதர்கள்ட்ட, ஒரு கூட்ட மக்கள்கிட்ட, மனிதர்கள்ட்ட வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, கோடிக்கணக்கான பணங்களை வச்சுருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் இந்தியாவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பண புழக்கம் இல்லை, புழக்கத்துக்கு வரல. எல்லாம் அங்கங்கே இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான், பேங்கில் வச்சுருக்கான், பேங்கில் வச்சுருக்கான். நாட்டில் இருக்கிறது அப்படி இப்படி இருக்குது, அரசாங்கத்தில் இருக்கிறது அப்படி அப்படி இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது. நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை இல்லாத இடத்துலேருந்து இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வைத்தார். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மணி பர்ஸில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பையில், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழுகிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். உங்கள் தேசத்தில் எல்லாமே இருக்குது. மனிதர்களிடத்துலையும் கோடிக்கணக்கான பணத்தை மனிதர்கள் வச்சுருக்கிறாங்க, நிறைய வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, பேங்கில் வச்சுருக்கிறாங்க, இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது இந்தியாவில். இல்லாத உங்களுக்கு இருக்கிறவர்களிடத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கும்படி செய்வார், நிச்சயமாக செய்வார். யாரெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறாங்களோ, அவங்க உள்ளத்தில் எப்படி பார்வோன் உள்ளத்தில் பேசி ஆபிரகாமுக்கு ஏராளம் தாராளமாக கொடுக்க வைத்தாரோ, அதே போல நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர், மகா வறட்சியான பஞ்ச காலத்தில் பஞ்ச தேசத்திலிருந்து ஆபிரகாமை கொண்டு போய் செழிப்பான இடத்துல, ஆசீர்வாதமான நல்ல ஒரு பசுமையான இடத்துல கொண்டு போய் அந்த பார்வோனை கொடுக்க வைத்து, அவன் ஒரு ஜேர்னி போயிட்டு திரும்பி வரும்போது அவன் பணக்காரனை வந்தான், அவன் ஆஸ்தி உள்ளவனாக திரும்பி வந்தான். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் ஜனங்கள் மத்தியில் அநேகர் இடத்துல ஏராளம் தாராளமாக பணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம பாண்டிச்சேரி பட்டணத்திலே வெள்ளியும் பொண்ணையும் பணமும் வச்சிருக்கிறவங்க நிறைய இருக்காங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்குது, பேங்க்லேயே இருக்குது, அங்கங்கே இருக்குது. டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா லாக்டவுன், பரிமாற்றம் இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறேன், எந்த இடத்துல யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார், அவங்க மூலமாக அவங்களுக்கு தேவன் கொடுப்பார். நான் சொல்கிறேன், இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் லாக்டவுனில் நான் வாடகை கொடுக்க முடியல, என்னால் சாப்பிட்றதுக்கு இப்போ உணவு கூட எனக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உணவு கொடுக்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் கவலையப்படாதீங்க. யார் உள்ளத்தை தட்டியாவது உங்கள் கதவை தட்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக கொடுப்பார், அற்புதமாக செய்வார். இந்த 7வது மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் உள்ள ஆளுகளை நிறைய கர்த்தர் எழுப்பிடுவார். அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இல்லாட்டாலும் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை கர்த்தர் உள்ளத்தில் கொடுத்து அவன் உங்களுக்கு கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், ஏதாவது உதவியை செய்வான், இல்லை ஏதாவது அரிசியை வாங்கி கொடுப்பான், ஏதாவது கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவனை பட்டினி போட மாட்டார். விசுவாசிக்கிறவன் பட்டினியாக படுக்கிறது இல்லை, ஆகாரம் இல்லாமல் படுக்கிறது இல்லை. விசுவாசிக்கிறவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்காமல் விடவே மாட்டார். நிச்சயமாக அவங்க தேவைகள் சந்திக்கப்படும். இந்த 7வது மாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த 7வது மாதத்தில் இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றமான நல்ல செய்திகள் உண்டாகும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நித்தமும் உங்களை நடத்தி, ஆபிரகாமின் தேவன் அவனை வீட்டிலிருந்து அழைத்தவர், ஒவ்வொரு நாளும் அவர் தான் கைட் பண்ணி, அவர் தான் பிளான் பண்ணி கொடுப்பார், அவர் தான் இதை செய்யணும் மாதிரி செய்யக்கூடாதுன்னு மாதிரி கரெக்டாக ஆபிரகாம் செய்வான். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை பார்த்து, இந்த லாக்டவுனில் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கவனமாக கேட்டு அதன்படியே நீங்கள் செய்வீர்களானால் ஆபிரகாமின் தேவன் உங்கள் வறட்சி காலத்திலும் உங்களை திருப்தி உள்ளவர்களாய் நடத்துவார். உங்கள் தேவையை சந்திப்பார். கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. ஐயோ இப்படி இருக்குதே, 3 மாதம் அதோட முடிஞ்சிடும்னு நினச்சோமே, இப்போ 4வது மாதமாச்சே, 5வது மாதம், இப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான இந்த பொல்லாத கொள்ளை நோய், இந்த பொருளாதார குறைச்சல்கள் மத்தியிலும் கூட உங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே. யோசுவாவுக்கு சொன்னார் இல்லையா, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் இருப்பேன் இல்லையா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களை ரட்சித்தவர் இந்த லாக்டவுன் நேரத்திலும் கூட, இந்த கொள்ளை நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை நிச்சயமாய் போஷிப்பார். இந்த வியாதியிலிருந்து உங்களை காப்பார். உங்களை தேவையெல்லாம் சந்திப்பார். உங்கள் வாடகை கொடுக்க கர்த்தர் யார் மூலமாவது உங்களுக்கு உதவி செய்வார். பணத்தை கொடுப்பார். புதிய வாசல்களை திறப்பார். நிச்சயமாக இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சந்தோஷமாய் நாம் எல்லோரும் இந்த கேட்ட வசனங்களை உள்ளத்தில் வைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி ஆண்டவரே நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே எங்களை கர்த்தாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை பலனுள்ளதாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்திலிருந்து எங்களோடு நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஆண்டவரே, இல்லாத இடத்திலிருந்து அவனை வேறு இடத்திற்கு ஆண்டவரை நகர்த்தி கொண்டு போய் ஆண்டவரை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் ஆண்டவரை அவனுடைய தேவைகளை சந்தித்தவர். எங்களையும் அப்படி நடத்துவேன், எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை அப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆபிரகாமுடைய தேவன் இந்த காலவெளியில் எங்களுடைய தேவனாக இருக்கிறீங்க. நடத்துங்க ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க. இந்த காலவெளியில் இந்த முதல் தேதியில் உடைய ஊழியக்காரனாகிய நான் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த
ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சிநேகமும் இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.